மீ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். ஓகே, டைனாவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, டைனாவே கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, சரி சரி. டைனா வந்து நீங்களாம் ஒருவேளை உங்களெல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க பேர் வைக்கிறதுக்கு. அப்போ நான் இங்கே இருந்திருப்பேன் சர்ச்சில். மேபி நான் உங்களை தூக்கியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. சில பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த டைமில். ஓகே குட். பெண் என்ன ரொம்ப நேரமாக சொல்ல ட்ரை பண்ணுறது தெரியுமா? நம்ம சர்ச்சில் உங்கள் எல்லாரையும் சீஷர்களாக மாற்றிட்டு இருக்காங்க. Who want to be disciple for Jesus? கை தூக்கிடணும் நேரத்துக்கு, ரெண்டு கையும் தூக்கிடணும். யாருக்கு சீஷர் ஆகணும் அப்படின்னு அதுதான் நம்ம சர்ச்சில் நடந்துட்டு இருக்கு. அதுதான் அவர் வேற வேற வார்த்தையில சொல்ல ட்ரை பண்றாங்க. யூ ஆல் பி ப்ரிப்பேர் டு பிகம் ஜீசஸ். எதுக்காக? நீங்க போய் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக போறீங்க. ஓகே, நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை. சரியா? ஓகே, சரி, நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட். ஓகே, கண்ணை மூடுங்க. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோட கூட பேசுங்க அப்படின்னு கேட்க போறீங்க. ஓகே, இட்ஸ் யூ ஹூ இஸ் கோயிங் டு ப்ரே. ப்ரே டு காட். ஆண்டவரே, மற்ற எல்லா நாளையும் போல இந்த நாள் இருக்கக்கூடாது, நாங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்களை மூடி உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் அப்பா வந்த வண்ணமாய் திரும்பி போகாமல் தகப்பனே ஏதாவது புதுசாக கற்றுக்கொண்டு நீர் அவர்களோடு கூட பேசி தகப்பனே அவர்களை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, இந்த சாட்சியை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். Okay, good. How can I start? Okay, I'll tell you what I'm doing now. Okay, நான் இப்போ ஜெர்மனில் இருக்கேன். That's why you are not seeing me regularly here. Let's make it interactive session. Okay, if you don't understand me, சும்மா அங்கே கையாவது காட்டுங்க. நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒன்றுமே புரியல. Be relaxed. நானுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சில் இவ்வளோ ஒரு யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஜெர்மனில் சில பாஸ்டர்ஸ் கூட என்னோட டெஸ்டிமோனியை சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நானும் உங்களை போல நர்வஸாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். குட். ஓகே, ஸ்மைல். ஏன்டா ஃபேஸில் மாஸ்க்லாம் போட்டு பயங்கரமாக எப்படி இருக்கீங்க? I want to see your faces. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் 2020 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நான் அந்த வார்த்தையை வந்து 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, 2 வருஷமா ஒரு இவ்வளோ யாருக்கு ஆண்டவரே இவ்வளோ பெரிய வார்த்தை, யார்கிட்ட போய் இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போல்லாம். 2 வருஷமா முதல்ல வந்து இல்லைப்பா நான் போய் எங்கே பேச போகிறேன், யூடியூப் போட்டால் 100 லட்சம் மில்லியன் மெசேஜஸ் இருக்குது, நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அப்படியே போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு மோர் தென் 1 year 1.5 years எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கு. யாருக்கு இந்த வசனம், யாருக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஒன்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். ஆமென். பசங்கள்லாம் எப்பவுமே கொஞ்சம் அப்படிதான் சைலண்ட் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உடனே தூக்கி பிடிச்சிக்கணும். இந்த முதல்ல கை தூக்கு அப்படின்னா முதல்ல தூக்கிடணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லணும்னு சொல்லுங்கன்னே சொல்லக்கூடாது. நம்ம பாஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம இன்னைக்கு கூட நம்ம கேட்டவங்க. ஆமென் சொன்னால் முதல்ல ஒரு கை தூக்க சொன்னால் 2 கை தூக்கிடணும். யாருக்கு பிடிக்கும்? ஆண்டவர். வெரி குட் வெரி குட். யூ ஆர் ஆல் ஸோ ஸ்பெஷல். ஐ எம் வெரி ஹாப்பி டு see you all. உங்கள் வயசில் நான் வந்து என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடியுது உங்கள் கூட. ஸோ நான் இப்போ ஜெர்மன் தேசத்தில் இருக்கேன். ஸோ கதை பேசிடக்கூடாது. 12-20 முடிச்சிடுறேன், இல்லை சீக்கிரமாக கூட முடிச்சிடுறேன். ஜெர்மன் தேசத்தில் இருக்கேன். ஜெர்மனி எல்லாருக்கும் தெரியும்ல, எங்கே இருக்கு? அமெரிக்காவுக்கு அந்த பக்கமா? யூரோப். வா, சூப்பர், வெரி குட். ஓகே, நான் ஒரு 10 years ஜெர்மனியில் இருக்கேன். நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா செல்ஃப் டிரைவிங் காசை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெஸ்லா தெரியுமா?
வெரி குட். பசங்களுக்குலாம் டெஸ்லானா நல்லா தெரியும், பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். கார்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் இன்னொரு 10 இயர்ஸில் ஸ்டேரிங் வீலே இருக்காது. நீங்களாம் டிரைவிங் லைசன்ஸை பண்ண வேண்டியதில்லை. மேபி உங்களோட சில்ட்ரன், அட்லீஸ்ட் நீங்கள் ஒருவேளை இப்போ சிலரை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்களாம் உண்மையிலே 15+ அப்படின்னு ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. இன்னும் மேபி அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்குலாம் லைசன்ஸே தேவைப்படாது. ஏன்னா கார்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ண மாட்டீங்க, கார்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓடிடும். நம்ம இப்போ ஆப்பில் புக் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஊபர் ஓலா புக் பண்ணுற மாதிரி, அப்போ நம்ம கார் புக் பண்ணோம்னா கார் வீட்டுக்கு வந்து நம்ம எங்கே போகணுமோ டெஸ்டினேஷன் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பாஷ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதில் வந்து ஆடி, BMW, இன்னும் என்னென்ன பெரிய கார் கம்பெனிஸ் தெரியுமோ, Volkswagen, ஸோ இந்த மாதிரி எல்லா கார் கம்பெனிக்கும் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி, ஸோ இந்த டெக்னாலஜியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக அங்கே தான் இருக்கிறேன் நான். ஸோ வெக்கேஷன்ஸ் மட்டும் இங்கே வர்றது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்க மாட்டேங்க. இப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நீங்கள் வளர்கிறப்போ நான் இங்கே இல்லை, அதுக்கு முன்னாடி இங்கே இருந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ உலகம் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கு இல்லையா, சக்ஸஸாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது வேர்ல்டு கிட்ட. ஸோ அது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ எதுனா இது எதுக்கு முதல்ல சொல்கிறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால லைட்டாக சொல்லி விட்டுலான்னு சொல்லிட்டு. வெல்த் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், நல்ல லைஃப் இருக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், சில்ட்ரன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி உலகம் டிசைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ காட்ஸ் கிரேஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதை விட ஸ்பிரிச்சுவலாக என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது. காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வித் மீ. உங்களால் எத்தனை பேர் இது சொல்ல முடியும்? காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வித் மீ. ஆமே, உங்களோட இருக்குன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆண்டவருடைய பிரசனம் என் கூட இருக்குன்னு நான் எது செஞ்சாலும் ஆண்டவரை கேட்காம செய்கிறது இல்லை. நான் எங்கே போகணும் ஆண்டவரே, இந்த முறை இந்தியாவுக்கு போகணுமா, எப்போ நான் புக் பண்ணணும், இந்தியாவில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவரோட விஷ் என்னது, அவரோட வில் என்னது. ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் எவ்ரிதிங் டு காட், ஈவன் ஸ்மால் திங்ஸ். ஆண்டவரே, I have a meeting today, I am going to talk, I have an interview today, I have a recruitment is going on, whom I should recruit, who is the best fit for my team. I always ask even small things. So this is how I am reading my life. எல்லாத்துக்கும் மேலே I have got his peace of mind. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் வேற, சரியா? இந்த வயசில் நீங்கள் மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது, மூவி, டிவி, இதெல்லாம் உலகம் கொடுக்குற சமாதானம், இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை என்னால் இப்போ உணர முடியுது. ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் என்ன இன்னும் ஆண்டவர் கூட நெருங்கி சேர, இன்னும் ஒவ்வொரு இயரை என்னால் உணர முடியுது. இன்னும் நெருங்கி சேர நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஆண்டவரோட நெருங்கி சேர்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை பைபிள் வாசிக்க முடியல ஒரு நாள் அப்படின்னா, சில நேரங்களில் முடியல, ஆண்டவரோட பேச முடியல. பைபிள் மூலமாக தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு இல்லையா? நாம் எது மூலமாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம்? சூப்பர். நம்ம ப்ரேயர் மூலமாக ஆண்டவர் கூட பேசுகிறோம். ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு வேதம் மூலமாக வருது, மெசேஜ் மூலமாக வருது, வர்ஷிப் டைமில் வருது. ஸோ வேதம் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கும் காடுக்கும் இருக்கிற டைரக்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அப்படி வாசிக்க முடியல, டைம் கிடைக்கல அப்படின்னா ஐம் கெட்டிங் அப்செட் பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் மோர் அண்ட் மோர் க்ளோஸ் வித் காட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ். இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு see his second coming. ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு சில காரியங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். யூ வில் லேர்ன் திஸ் ஃப்ரம் மீ. அண்ட் நீங்கள் ஓகே, அண்ணன் இப்படி கேட்குறாரா, அப்போ நான் இதை விட பெருசாக கேட்க போகிறேன் ஆண்டவர்கிட்ட. ஹீ இஸ் யோர் ஃபாதர். பசங்களுக்கு ஃபாதர்னா எப்படின்னு சொன்ன தெரியல, பொண்ணுங்களுக்கு ஃபாதர் ஆகிடும் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அப்பா பிடிச்சிக்கிங்க. பசங்க வேணால் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதரை யோசிச்சுக்கோங்க. கிராண்ட் மதர் கிட்ட ஒரு மில்லியன் சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதா? மில்லியன் கார் இருக்குது, டாய் இருக்குது, இல்லை மில்லியன் மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பொக்கிஷன் இருக்குது.
அவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சொல்லும் போதே நம்ம அந்த வார்த்தையோட கிரகிக்க முடியாத அளவுக்கு, நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எத்தனை வானம் இருக்கு, சயின்ஸ் இன்னும் டெவலப்பே ஆகலை அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர் சொல்றாரு, அவர்கிட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. சரியா? நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இன்னும் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை நான் சொல்லித்தரேன். குட். ஸோ இவ்வளோ க்ளோஸாக ஆண்டவருக்கு இருக்கிற நான் என்னோட பழைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, இட்ஸ் நாட் ஸோ நைஸ். நான் ஒருவேளை என்னோட சண்டே ஸ்கூல் டேஸ் அந்த டைமில் நான் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸு, நிறைய அடி விழும். அதனால நல்ல பிள்ளையாக சும்மா நானும் போய் உட்காந்துருவேன், கடைசியில் அது போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறமா அப்படியே பழகி ஒரு சண்டேல 3 சண்டே ஸ்கூல் போவேன். ஒரு சண்டே 3 சண்டே ஸ்கூல். சரியா? சர்ச்சில் ஒன்று, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபெலோஷிப்பில் ஒன்று, அது மாதிரி 3 சண்டே ஸ்கூல்லாம் போய் தினமும் பைபிள் படிக்கிறது. அந்த 3 சண்டே ஸ்கூல் 3 வசனம் சொல்லி படித்தே ஆகணும் இல்லையா? அது 3 வசனம் படிக்கிறது அப்படியெல்லாம் இருந்தேன். பட் ஆனால் நடுவில் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். டைம் அப்போ பார்த்துக்கலாம். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வரும்ல, அப்போல்லாம் நல்ல பிள்ளையாக போய் பைபிள் எடுத்து படிச்சிடுறது. ஆண்டவரே எப்படியாவது என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஐ வாஸ் ஆல்வேஸ் அபோவ் ஆவரேஜ். ஆல்சோ ஐ வாஸ் ஹெல்பிங் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸ்டடீஸ். ஸோ எக்ஸாம்ஸ்ன்னு வந்ததுன்னா முதல்ல பைபிள் எடுத்து ஒரு வசனம்னா ஒரு அதிகாரமானும் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பேன். நைட்லாம் கூட உட்காந்து படிப்பேன் 3 o'clock வரைக்கும். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அகைன் நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் இது கேட்டுக்கோங்க. ஆண்டவர் உங்க கூட என்ன பேசுகிறாரு, ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும், இந்த சாட்சினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு நேராக சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட நேராக பேசுவார். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி படிப்பு, இந்த ஸ்டடீஸ் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பைபிள் எடுத்து படிக்கிறது. மற்றபடி ஃபெலோஷிப்க்கு போகாமல் இந்த மாதிரி யூத் மீட்டிங் வந்தால் எங்கேயாவது போய் சைலண்ட்டாக உட்காந்துட்டு, இல்லை ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் த ஃபெலோஷிப்ஸ் வேர் நோபடி இஸ் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பேயிங் அட்டென்ஷன். அவங்க உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் கொடுக்குறாங்க. தே ஆர் ட்ரைங் டு டெவலப் யூ, தே ஆர் ட்ரைங் டு மேக் யூ டிசைபிள்ஸ். உங்களை சீஷராக மாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டேன். இந்த மாதிரி போனால் நம்மளை பிடிச்சி ஏதாவது பண்ணுவாங்க, பாடுவாங்க. பேசுகிறதே கஷ்டம், பாட சொன்னால் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அப்படி இருந்துட்டு இருந்தேன். ஸோ டீன் லைஃப் வாஸ் குவைட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. என்னோட காலேஜ் இங்கே சென்னை, நம்ம தாம்பரத்துலேருந்து 40 kilometers ரெடில்ஸ். இங்கே டேஸ் ஸ்காலர். தினமும் நான் காலேஜுக்கு போயிட்டு வரணும். பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், திரும்பி வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ இதுலேயே பாதி டே முடிஞ்சு போச்சு. மீதி டே காலேஜில் அவங்க லெக்சர்னு சொல்லி போட்டு நம்மளை பாடப்படுத்துவாங்க. ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ ஒரு மாதிரி டஃப்பான லைஃப். பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது யூ ஆர் லைக் 15-16. இப்போ யாராவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருக்கீங்களா இங்கே? வெரி குட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சின்ன பசங்க இப்போ பார்த்தா தெரியும். நான் இந்த வயசுலேயே நான் போனேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இமீடியட்டாக நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். வீடு இங்கே கேம்ப் ரோட்டில். ஆனால் இங்கேருந்து நான் 40 kilometers ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும். எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். அது வரைக்கும் ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஸோ இது ரொம்ப டிஸ்டன்ஸு, ட்ராவல் பண்ணணும், புது மனுஷங்களை மீட் பண்ணுறது, புது விஷயங்களை கற்றுக்கிறது. இதான் டீனேஜ் இல்லையா? இதான் யூத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்போ தான் நீங்கள் உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறமா டிப்ளமோ முடிச்சு என்ஜினியரிங் போனேன். ஸோ இந்த ஒரு 6 years, 3 years டிப்ளமோ ப்ளஸ் 3 years என்ஜினியரிங். ஒரு 6 years இந்த ஸ்டடீஸ், இந்த ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் ஆண்டவர் கூட க்ளோஸாக இல்லாமலே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ வேர்ல்ட்லி திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பேர் கிறிஸ்தவ, நேம் சே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. ஆனால் சண்டே ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஈவன் நம்ம சர்ச்சுக்கு வரலனா கூட ஐ கோ டு அதர் சர்ச் வேர் த சர்வீஸ் இஸ் ஷார்ட்டர் அண்ட் திஸ் நோபடி இஸ் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. ஒரு கும்பலில் ஒருத்தராக போயிட்டு அப்படியே போயிடுறது. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்.
இந்த 6 years வந்து முடிச்சதுக்கப்புறம் மேபி யூ வில் கோ இன் டு திஸ் ஸ்பேஸ். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. 6 years ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டடீஸ் முடிஞ்சவொடனே என்னது? ஜாப். ஒரு ஜாபும் கிடச்சிச்சு. I completed the engineering in 2002 where the first global recession was going. Global level recession, economy slowed down, no jobs. 2002 உங்கள் பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த சுச்சுவேஷன். அந்த டைமில் வெளியே வந்தால் எனக்கு ஏதோ ஒரு நான் ப்ராஜெக்ட் பண்ண இடத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க. 2000 rupees சேலரி கொடுத்தாங்க. பெரிய காசு இல்லை, ரொம்ப சின்ன காசு தான் அது. 2000 rupees இந்த இயர் 2000. இந்த இயர் 2002 அந்த டைமில் வெளியே வந்து அந்த காசை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கே பாதி காசு போயிடும். அதில் மீதி காசை வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் நம்ம வெளியே போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுலாம் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை நிறைய மாற்றி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணேன், பார்ட் டைம் ஜாப் பண்ணேன். அப்புறம் குயின்ஸ்லாண்ட் எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் டியூஷன், கொஞ்சம் டீச்சிங் லைனில், ஸோ எல்லாம் ட்ரை பண்ணேன். அதிகபட்சம் 5000 6000 அவ்வளோதான் சேலரி வரும் ஒரு மாதத்துக்கு. இதில் வந்து பைக்குக்கு பெட்ரோல் போடணும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங். அது ஒரு 4 years ஆச்சு எனக்கு. 2002 முடித்தேன். 2006 வந்து அந்த டைமில் குயின்ஸ்லாண்ட் சம்திங் ஐ திங்க் ஐ வாஸ் இன் சம் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஜாப், எஜுகேஷன் லைனில் இருந்தேன். இப்போ பாருங்கள், அவ்வளோ குறைவான சம்பளத்தில் நான் என்னோட நீட்ஸை பார்க்கணும், ஃபேமிலியோட நீட்ஸை பார்க்கணும். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் கிரெடிட்ஸ் இருந்துச்சு, லேக்ஸ் கணக்கில் இருந்தது. அதுக்கப்புறமா என்னோட 2 sisters they were getting ready for marriage. அப்புறம் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு. நீங்கள் ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி முதல்ல இருந்த வீடு வந்து ஆஸ்ப்ரோ ஷீட் போட்டு 3 சின்ன ரூம் தான் இருக்கும். அந்த வீட்டில் எங்கள் முதல் போன போது கரண்ட்டு கூட கிடையாது. 1.5 years I was studying diploma without current. உங்களால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம இப்படியே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அந்த டைமில் இட் வாஸ் ஈவன் நாட் டூ ஃபார் அவே, ரொம்ப பழைய காலம் கிடையாது. ஈவன் 2000 வாஸ் ஐ திங்க் 97 98 அந்த டைமில் தான் கரண்ட்லாம். ஸோ பெயின்ஃபுல் லைஃப். மணி ஐ கெஸ் யூ கேன் இமேஜின். ஒரு யங் லைஃப்பில் ஓரளவுக்கு மணி இல்லாமல் ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் சஃபரிங்காக இருக்கிறப்போ நம்ம லைஃப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய நீட் இருக்குது என் முன்னாடி. எங்கள் பேரண்ட்ஸை பார்க்கணும், பிஸ்னஸ், அப்பா பிஸ்னஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அந்த கிரெடிட்ஸை க்ளோஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் இப்படியே இருக்க முடியாது, நான் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண, நிறையா ட்ரை பண்ணேன். நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாம், அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணேன், செகண்ட் ரவுண்ட் பண்ணவே இல்லை. சம்திங் ஏதோ பண்ண முடியல. அப்புறம் மிலிட்ரி செலெக்ஷன் போனேன், நேவி செலெக்ஷன் போனேன். என்னை பார்த்தவொடனே தம்பி கிளம்புப்பான்னு அனுப்பி விட்டாங்க. உனக்கு சம்மந்தமே இல்லை, கண்ணாடி வேற போட்டிருக்கு, முன்னாடி கொஞ்சம் பெருசாக வேற இருக்கும் அந்த டைமில். இதெல்லாம் போட்டு நீ மிலிட்ரி கேட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டாங்க. சரி, அங்கே தான் விடல, எம்என்சியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்என்சி கப்பெல்லாம் போய் ட்ரை பண்ணேன். நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டாலே கஷ்டம், ஒரு 5 பேர் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க வேற மாற்றி பேசிக்கிறாங்க. அந்த பேருக்கு தெரியலமா விடுமா அப்படின்னாலும் இன்னொருத்தர் விட மாட்டேங்கிறாங்க. தெரியாமல் வந்துட்டேன் அவங்கள அனுப்பி விட்டுருங்கடா போய். அந்த அளவுக்கு 5 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. சரி, முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், ஓகே ஐ ஹேவ் இவ்வளோ பெரிய மலை என் முன்னாடி இருக்குது. யோர்தான் நதி ஓடுற மாதிரி இவ்வளோ பெரிய நதி ஓடிட்டுருக்கு, என் தலைக்கு மேலே ஓடிட்டுருக்கு, இவ்வளோ பெரிய மலை இருக்குது. நான் என்ன தெரிஞ்சிட்ருக்கேன், நான் இதை எப்படி பண்ண போகிறேன். சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அப்படியே மனசு விசாலப்படுறது, ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறது. பார்த்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் மெசேஜில், இல்லை அண்ணால் போய் மனம் கசந்து அழுதாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். அப்போல்லாம் தாம்பரத்தில் 10 o'clock அப்புறம் நம்ம இந்த கேம்ப் ரோட் டைரக்ஷனில் பஸ் இருக்காது. 10 o'clock நான் சில மார்க்கெட்டிங் ஜாப்லாம் போனால் லேட் ஆகிடும். 10-10:30 தான் நான் அங்கே வருவேன். அதுக்கப்புறம் பஸ் இப்போ விட்டால் நான் நடந்தே வந்துடுவேன். தட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் only 3 kilometers. இட்ஸ் ஹெல்த்தி சார். ஆனால் அந்த டைமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பஸ்ஸுக்கு பார்த்துட்டு லிஃப்ட்டும் கிடைக்காது, அப்படியே
என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கோம், என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குது. அப்பா இந்த கடை இந்த இவ்வளோ இந்த பிஸ்னஸோட கிரெடிட்ஸ் லேக்ஸ் கணக்கில் இருக்குது, அதை என்ன பண்ணுறது, வீட்டில் என்கிட்ட மொத்தம் 4 பேண்ட்டு 10 ஷர்ட்டு அவ்வளோதான். இப்போ அது அப்படியே 10 டைம்ஸாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு யூத் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்னடா, அதெல்லாம் கூட நான் பெருசாக மைண்ட் பண்ணல. பட் தான் எனக்கு அப்போ பெரிய பிரச்சனையாக பெரிய இதுவாக தெரிஞ்சது வந்து இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் தான். இவ்வளோ பேர்டனாக இருக்குது, நம்ம இதை என்ன பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் என்னது, நம்ம வந்து மேபி டில் லைஃப் எண்டு வரைக்கும் இப்படியே சின்ன சின்ன ஜாப் தான் பண்ண போகிறோமா, எம்என்சி பக்கமே கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நம்மள. அப்படி போயிட்டு இருந்த டைமில் பாஸ்டர்ஸ் அப்போ வந்து நம்ம சர்ச் சின்ன சர்ச் தான், பாஸ்டர்ஸ் யூஸ் டு மேக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months ஆகுது அவங்க ஹவுஸ் விசிட் வந்துடுவாங்க. ஹவுஸ் விசிட் வந்துட்டு என்னை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு வரணும், உங்கள் ஃபேமிலி எல்லாருமே. அப்போ என்னை தவிர என் ஃபேமிலி எல்லாருமே சர்ச்சுக்கு ரெகுலராக இங்கே தான் வருவாங்க. நான் மட்டும் ஏதாவது வேறு எங்கேயாவது ஓடி போயிடுறது, எங்கே வந்து நமக்கு அட்டென்ஷன் கிடைக்காத அந்த மாதிரி இடத்துக்கு ஓடி போயிடுறது. நீ பாஸ்டர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, இங்கே ரெகுலராக வாங்க வரணும்னு சொல்லிட்டு. என் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது, முதலாவது தேவனோட. சூப்பர் சூப்பர், I'm really impressed with you guys. ஒரு வசனத்தை ஆரம்பிச்சோம்னா அவ்வளோ அற்புதமாக எதுவும் ஒன்றா கோரஸாக சேர்ந்து முடிச்சிருந்தீங்க. சூப்பர், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய கண்ணில் உங்களை நீங்கள் வளர வளர தெரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவர் உங்களை எங்கே பிடிச்சா தெரியுமா? யாருமே இன்னும் அவங்க பார்க்கல, இன்னும் சயின்ஸ் அதுக்கெலாம் வளரவே இல்லை. சயின்ஸு முதல்ல ஐ திங்க் ஒரு 3 weeks இல்லை 4 weeks அப்படி ஆனதுக்கப்புறம் தான் ஸ்கேன்லேயே தெரியும். ஆண்டவர் காயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரா. நம்மளுக்கு எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியும். உங்கள் பேர் என்ன தெரியும், உங்கள் லைஃப் எப்படி இருக்க போது தெரியும். அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் வச்சிருக்கிறாரு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நீங்கள் தான் போய் கேட்கணும் அவர்கிட்ட, ஆண்டவரே என்னோட பிளான் என்னது, நீங்கள் என்ன எதுக்காக தெரிஞ்சிங்க, நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்கணும். ஓகே, நீங்கள் தான் ரொம்ப 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 ஸ்பெஷல் டு காட். குட். ஸோ இதெல்லாம் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அதான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாம் கூட கொடுக்கப்படும், அப்படிதான் போட்டிருக்கு. குட் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்து எல்லாம் ஃபேமிலியாக வர்ஷிப் பண்ணுங்க, அதான் நல்லது, அதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் கேட்காமலே போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை தலைக்கு மீறி போகுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ரியலைஸ் பண்ணி, சரி ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுங்க, நான் வந்து சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுறது. பார்ப்பது நம்ம பண்ணுறோம்ல பேரண்ட்ஸ் கிட்ட. அப்பா அதுவும் பேசினா பதில் பேசியே ஆகும், இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணுற மாதிரி, இல்லை பொண்ணுங்களாம் அம்மா கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசியே ஆகணும், பதில் சொல்லியே ஆகணும், இல்லை அந்த மாதிரி. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருங்க, நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு நாள் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, இது வந்து நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேரண்ட்ஸ் கிட்டேயோ ஆர்கியூ பண்ணல, என்னை படைச்ச என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட என் தேவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே புரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லி நானும் சர்ச்சுக்கு வந்துட்டு, ஆண்டவரே பொருத்தனை பண்ணேன்னா நான் முதலாவது அதை செஞ்சிடுறேன், நீங்கள் எனக்கு நான் தகுதின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன். ஒரு 4-5 weeks ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு கொஞ்சம். அப்புறம் சோதனைகள்லாம் வந்தது. ஒரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பட்டம் திருந்தாமல் திருப்பி ஒரு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அங்கேயும் ரெஸ்யூமை பார்த்த உடனே தம்பி கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்னையே கொஞ்சம் செல்ஃப் எஸ்டீமே கொஞ்சம் ஹையர் ரேட்டட் பண்ணேன் சில ஸோ நான் ஹையர் ரேட்டட் பண்ணதால they started asking me the toughest questions in C++ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாயிண்டர்ஸோட பாயிண்டர்ஸ் என்னது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு பாயிண்டர்ஸே கஷ்டம். ஸோ அது இட் வாஸ் லைக் தட். குட். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு 3-4 weeks பார்த்தாங்க. ஐ டிடன்ட் கிவ் அப். நான் ஆண்டவரை
இதுதான் என்னோட டெஸ்டினி, நான் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். ஸோ சர்ச்சுக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து பாஷ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்ல, ராபர்ட் பாஷ், தே ஆர் இன்டு மெனி ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக்ஸு, கார், ஆட்டோமோட்டிவ்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அங்கே வந்து இன்டர்வியூ இருந்தது. ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, அதை கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வழக்கமாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இருக்கும், ஒரு ரவுண்ட் தான் இருக்கும். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இந்த பையனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இன்னும் 2 ரவுண்டு, 2 ஃபேஸ் டு ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வேற தனியாக உட்கார வச்சு அவங்க ஏதோ டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு, நாங்கள் இவ்வளோ நாள் அவங்கள தான் பார்த்து தேடிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. இங்கே தான்டா இருந்தேன், இவ்வளோ நாள் என்னடா தேடிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தி கேம் மீ வெரி குட் ஆஃபர். நான் 4,000 அந்த 5,000 6,000 வந்து ஆண்டவர் அப்படியே 4 மடங்கு ஆக்கி விட்டார் ஒரே நாள். 2005 ஐ திங்க் 2006 நினைக்கிறேன், 2006 மே அந்த டைமில் தான் இன்டர்வியூ நடந்தது, ஏப்ரல் மே சம்மர் டைமில். 2006 ஜூன்லேயே ஜாயின் பண்ண சொன்னாங்க. பெங்களூருக்கு போயிட்டேன் நான் அப்போ நேராக 2006. ஸோ சர்ச்சுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படி தான் இங்கே ரெகுலராக வந்திருப்பேன். அப்போ ஜாப் கிடச்சி பெங்களூருக்கு போயிட்டேன். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. 6 மந்த் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்லேயே எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ இமீடியட்டாக ஜெர்மன் கிளம்பணும், எங்களுக்கு அங்கே ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஆள் தேவை, அதுக்கு நீங்கள் தான் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. நான் 2006 டிசம்பர் டைம்லேயே ஜெர்மனிக்கு போயிட்டேன். ஸோ 2007 ஃபுல்லாக ஜெர்மனியில் தான் இருந்தேன், 1 இயர் கம்ப்ளீட்டாக. ஸோ 2006 ஏப்ரல் மே அந்த டைமில் இங்கே பஸ்ஸு கூட காசு இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு, ஆண்டவரே இந்த குடும்ப கஷ்டத்தை என்ன பண்ண போகிறேன், என்னோட இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். என்ன 2007 அதே டைமில் ஆண்டவர் ஜெர்மனியில் நிற்க வச்சார். ப்ரைஸ் கார்டு எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பாருங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இன்னைக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஓவர் நைட்டில் ஒருத்தர் ஹீரோ ஆக்குறோம். இப்போ ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க இல்லையா, ஏதாவது அவனை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போனோம் அப்படின்னா ஓவர் நைட்டில் இங்கேருந்து பிடிச்சி தூக்கி தப்பு நான் வேற எங்கேயா வச்சுருவாரு. மேபி ஆண்டவர் நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டீப் சவுத்தில் இருந்து இப்போ நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ நான் இங்கேருந்து ஜெர்மனி போயிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் மேபி நீங்களாம் இங்கே இருக்கலாம், அந்த மாதிரி வேறு எங்கேயாவது போயிடுவீங்க மேபிங்க. இப்போ அதான் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. விசுவாசிக்கணும், கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இட்ஸ் கோயிங் டு பி தட்ஸ் அ ஃபியூச்சர், ரைட்? ஆண்டவர் என்னை அங்கே உயர்த்தி வச்சார். அது இட்ஸ் அ பிக் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. நான் என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்தனால ஆண்டவர் என்னை வந்து அழைத்து உயர்த்தி வைத்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கமிட் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் மேபி கேர்ள்ஸ் would have எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப சேடாக அப்செட்டாக இருக்கிறப்போ நம்ம ஓடி போய் அப்பாவை இல்லை அம்மாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க. சின்ன குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் உங்களை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ அழுக்காக இருக்காங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம போனோம்னா அந்த ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படி ஒரு நாள் நீங்கள் ஓடி போய் உங்களை அழைத்த, உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே விட்டாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஆமென். எந்த புயல் வந்தாலும் சரி, நம்ம 2 ஃப்ளட்டிங் பார்த்துருக்கோம், ஒரு புயல் பார்த்துருக்கோம், இல்லை வர்தா புயல் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி என்ன நேச்சுரல் கட்டாஸ்ட்ராஃபி உங்கள் லைஃப்பில் வந்தாலும் சரி அவர் விட மாட்டார். ஏன்னா நம்ம விட்டுருவோம், நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆண்டவருக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மளை பிடிச்சிருப்பார். I hope I didn't miss anything. Good. Okay. Yeah. I want to say one more thing. என்னோட லைஃப்பில் ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி போகும்போது ஆண்டவர் எனக்கு முதலாவது சொன்ன சில வாக்குத்தத்த வசனங்களை வச்சு தான் தெரிவித்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ அ ஸ்மால் எக்ஸசைஸ். நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்னது? நீங்கள்
மேபி ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு ஒரு 6-7 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ், இட்ஸ் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன ஞாபகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு வந்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. அதுதான் வாக்குத்தத்தமா ஆண்டவர் எனக்கு முதலாவது சொன்னது. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும், பட் எனக்கு அதை வந்து இந்த சண்டே ஸ்கூல்ல என்னோட ஒரு டீச்சர் கூட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க. அது என்ன, ரோடை போய் சரி பண்ணுவார் ஆண்டவர் அப்படிலாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அதை சொல்லி எனக்கு அதனால பதிஞ்சிச்சு அந்த வாசனம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, என்ன வார்த்தை உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், என்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருது? அந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை சொன்னீங்களே, எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், எத்தனை வார்த்தை இருக்கும். எனக்கு உங்களுக்கு என்ன வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு நிறைவேற்றுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்க கற்றுக்கோங்க. இப்போ உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கிட்டலாம் நீங்க விடுறீங்களா? ஏதாவது வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சி அதை வாங்கிடுறோம்ல, எப்படியாவது சாதிச்சிடும் வேணும் அப்படின்னா. நம்ம உலகத்துல இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த அப்பா கிட்ட ரொம்ப ஈஸி. ஹி இஸ் சோ ஸ்வீட் ஃபாதர். அவருக்கு நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவர். நம்ம வந்தா போதும் அப்படின்னு. இந்த கெட்ட குமாரனுக்கு அது தெரியும் தானே. அவன் கெட்ட குமாரனுக்கு என்ன ஆச்சு? போயிட்டு சரி நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், கடைசியில் அப்பா கிட்டே போவோம். போயிட்டு குறைஞ்சது பன்றியோட பண்ணிக்கு போற தவட்டாவது கிடைக்கும்டா, அதை வச்சாவது பொழைச்சிக்குவேன் நான் அப்படின்னு வந்தப்போ அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? ஸோ என்ன ஒரு ராயல் ரிச் வெல்கம் இல்லை அவனுக்கு. ஆண்டவர் அப்படிதான், நமக்கு ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தா போதும், ஆண்டவர் வந்து நம்மளை கட்டி அணைத்து கொள்வார். ஓகே, ஸோ ஆண்டவரை பிடிச்சிக்காதீங்க. நான் ஒரு சில ஹிண்ட்ஸ் சொல்கிறேன் நடுவில், நீங்கள் கேட்ச் எது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரோ அதை பிடிச்சிக்கோங்க. நான் கேட்குறது வந்து ஆண்டவர் ஃபிசிக்கலாக இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம கூட இருக்கிற இயேசு உலகத்தில் இருந்தப்போ எல்லாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணார். மலை பிரசங்கம் தெரியும், படகுல இருந்து பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் முடிச்சு எல்லா கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டாரா? இல்லை, அவங்க சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாரையும் சுகமேறப்படுத்தினார். இப்போ அதே ஆண்டவர் இப்போ என் பக்கத்தில் இருந்து நம்ம சஃபர் பண்ணுறத பார்த்தாருன்னா சும்மா இருப்பாரா? அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இங்கே ஃபிசிக்கலாக இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்ன விட்டுருப்பீங்களா? இங்கே இப்போ ஆவியானவர் என் கூட இருக்கிறாருல்ல, நீங்கள் எனக்கு செய்யுங்க. போராடி ஜெபிக்கணும், விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை போடணும். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடைத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த முதல் சில அந்த வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ ஃபர்தர். ஒரு சின்ன ஒரு குட்டி வார்த்தை அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகே, இப்போ பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க. The actions what you take is important. Okay, it's not like what you speak, but the actions matter. நீங்கள் நிறைய பைபிள் படிக்கலாம், நிறைய மெசேஜ் கேட்கலாம், நல்லா பாட்டு பாடலாம், வர்ஷிப் பண்ணலாம், இட்ஸ் ஆல் குட். பட் த ஆக்ஷன்ஸ், இங்கே ஆண்டவரை பற்றி எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில், எங்கே பேசுகிறீங்க, என்ன நீங்கள் ஒரு ஆக்ஷன் தான் தமிழ் என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்கள் செயலில் என்ன செயல்படுத்துகிறீங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த சில இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒருத்தரை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன். மற்றவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்புறம் வீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போது அவர் வந்து யாராக இருந்தார், அவர் என்ன செஞ்சார், அப்புறம் வந்து அவர் லைஃப் எப்படி முடிஞ்சது. ஓகே, ஸ்மால் சின்ன இதுதான், உங்களுக்கு தெரியும் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து உங்களுக்கு யாக்கோபு பற்றி ஒரு சின்னதாக ஒரு இது சொல்கிறேன். நம்ம பைபிள் எடுத்துக்கலாமா? பிகாஸ் ஐ வாண்ட் யூ see these words. 35:11 எடுங்க. ஜெனிசிஸ், ஆதியாகமம் 35:11. எல்லாரும் நம்ம எப்படி சேர்ந்தே படிச்சிருக்கோம் அந்த வார்த்தையை? பின்னும் தேவன் அவனை நோக்கி, நாம் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பருகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல யாக்கோபை பற்றி. அவர் தான் 12 கோத்திரங்களின் தகப்பன்.
எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங் பாருங்க அவருக்கு. இஸ்ரவேல் அப்படின்னு இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. முன்னாடி இஸ்ரவேல் பைபிள் ஃபுல்லாக நம்ம நிறைய இஸ்ரவேலின் தேவன் நிறைய இடத்துல பார்க்குறோம்ல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இவ்வளோ இட்ஸ் ரியலி அ பிக் பிளெஸிங். ஆனால் ஆண்டவர் வந்து நேராக ஆபிரகாமுக்கே ஒரு 12 சன்னை கொடுத்து 12 கோத்திரங்களை கொடுத்துருக்கலாம், இல்லை ஈசாக்குக்கு பண்ணிக்கலாம். ஆனால் யாக்கோபு தான் கிடைச்சது. அது இட்ஸ் ரியலி பிக் பிளெஸிங். யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல்னு ஒரு பேர் கொடுத்தாரு ஆண்டவர். அப்படி முடிச்ச யாக்கோபு யாரா ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? யாக்கோபுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனும் ஏமாத்துக்காரன். ஸோ இட்ஸ் ஆண்டவர் இந்த வார்த்தையை முதல்ல என்கிட்ட பேச தொடங்கினப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு எத்தனா ஏமாத்துக்காரனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லைஃப்ல கூட நிறைய பேர் பார்க்குறோம். ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஏமாத்திடுவாங்க. நம்மளே கூட மேபி நம்மளை பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே சொல்லுவாங்க. தட்ஸ் அனதர் ஸ்டோரி. அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ நான் இந்த விதியை முதல்ல சொல்லிடுறேன். அப்படின்னா அவர் ஆரம்பிச்சார், எத்தனை ஏமாத்துக்காரன். ஈவன் நீங்கள் ஜெனிசிஸ் 34:30 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா வசனங்களையும் படிக்கணும், நேரம் இல்லை. 30 பார்க்கலாம். அதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவருக்கு ஒரே பயம், ரொம்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவம் உள்ள மனுஷன் அவர். இன்னொரு இடத்துல கூட ஏசாவை பார்க்க போறாரு, அவர் தம்பி, அவரோட அண்ணனை பல வருஷங்களுக்கு அப்புறம். ஒரே பயம், நான் போனால் இவர் என்ன வெட்டி போட்டுருவாரு, என்னை கொன்றுருவாரு அப்படின்னு சொல்லி ஒரே பயம் அவருக்கு. ஒரு பயந்த சுவாபம் உள்ள மனுஷனாக இருக்கிறாரு அவர் அப்புறம் பிறக்கும் போதே எப்படி பறக்கிறாரு? அண்ணனோட காலை பிடிச்சே தான் இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு. அப்படிதான் வராரு அவரு. ஸோ ஒரு நம்ம சில யார் சொல்லலாம், இன்னைக்கு கூட பார்த்து நினைக்கிறோம்ல, நம்ம சாமுவேல் பற்றி பார்த்தோம். ஒரு மாதிரி ஸ்மூத்தான இன்ட்ரோடக்ஷன். ஒரு அண்ணாள் கேட்குறாங்க, அப்போ சாமுவேல் பிறக்கிறாரு, ஆண்டவர் கூடயே வளர்றாரு. ஆனால் யாக்கோபுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் வந்து அண்ணனோட காலை பிடிச்சிட்டு வர்றாரு, எத்தனும் ஏமாத்துக்காரனாக இருக்கிறாரு. நல்ல சான்ஸ் கிடைச்சிக்கும் போது யூஸ் பண்ணி, அண்ணன் ரொம்ப பசியாக வேட்டையாட்டு வரும்போது இவர் என்ன கேட்குறாரு? அதுக்கு வச்சிருக்கிறது கூடு, ஆனால் அதுக்கு விலை அதுதான் பாண்ட் ரைட். சரிப்பா, நெக்ஸ்ட் நீ பிடிக்க போற அந்த 10 அனிமல் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டிருக்கலாம். கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் ஹி இஸ் சோ கிளவர். கிளவருக்கு மேல ஒரு சின்ன கன்னிங்னஸ். கிவ் மீ த பாண்ட் ரைட், அதையும் வாங்கிடுறாரு. அப்போ ஏசான நம்ம இருந்தா என்ன ஆயிருப்போம்? யாக்கோபோட நிலைமை என்ன ஆயிருப்பாங்க? இல்லை, சும்மா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறல, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாட்டினாங்கன்னா விட மாட்டோம். நம்ம எவ்வளோ சண்டை போடுறோம், ஏசா பாருங்க. ஸோ அப்படி இருந்த அவர் வந்து என்ன பண்றாரு, வாட் ஹீ டிட், அவரோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஜெனிசிஸ் 32 எடுத்துக்கோங்க. 32ல இருந்து 31 வரைக்கும் இருக்கு. அவர் நிறைய செஞ்சது இருக்கு. அவர் வந்து அந்த பெத்தேலுக்கு திரும்பி போய் அந்த பலிபீடத்தெல்லாம் திரும்பி எடுத்து கட்டினாரு, நிறைய இருக்கு. ஆனால் this one point is what God wants to speak to you. Okay, 22ல இருந்து 31 வரைக்கும் இருக்கு. இதில் நம்ம என்ன படிக்கலாம்னா, நம்ம 34ல இருந்து 28 வரைக்கும் படிக்கலாம். 24. ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாருக்கிட்டே இருக்கா? ஓகே, குட். நம்ம படிப்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் என்ன ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா அவரோட, யாக்கோபோட பர்சனாலிட்டி.
Now, maybe if I speak to you other time, I will explain. There are 4 different kind of personalities. Every human have. சில பேர் டாமினண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப காசியஸ் டைப்பாக இருப்பாங்க, சில பேர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பாங்க. அப்படி 4 டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம யாக்கோபை பார்க்குறோம், ஹீ இஸ் ஸோ அடமெண்ட் இல்லை. ஒரு தேவ தூதர் கூட தேவனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நேராக நிற்கும் போது நம்ம தொட முடியாதுல்ல, டை இங்கே இருக்குது இல்லையா. அப்புறம் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இட் மஸ்ட் ஹவ் பீன் ஆர்கியூமெண்ட் மோரலஸ். இவர் போராடிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட, எனக்கு வேணும், இது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாரு இல்லையா. இப்போ வந்து இல்லைப்பா, இப்போ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 2 பேர். அப்போ எப்படி இருக்கும் அந்த கான்வர்சேஷன்? ஸ்மூத்தாக இருக்கும் இல்லை. அங்கே ஆர்கியூமெண்ட்லாம் எதுவும் இல்லை தானே. கேஷுவலாக என்னப்பா எப்படி போச்சு, எப்படி வந்த, ஸ்கூல் எப்படி போகுது, இல்லை காலேஜ் எப்படி போகுது, இப்படி தான் பேசுவாங்க இல்லையா. அப்போ வந்து ஆர்கியூமெண்ட். இப்போ வந்து என்ன நடந்துருக்கு, தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன் தேர். ஒருத்தர் டிமாண்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முடியாதுன்னு சொல்கிறது யாரு? காட் சொல்கிறாரு முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, செஞ்சாதான் விடுவேன், இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து போக முடியாது, பொழுது விடியுதுப்பா, நான் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. டைம் ஆனாலும் சரி, சன் வந்தாலும் சரி, திருப்பி நைட் வந்தாலும் சரி, நான் உங்களை விட போகிறது கிடையாது, நீங்கள் எனக்கு செஞ்சுட்டு போங்க. தட்ஸ் த ஸ்பிரிட். நம்ம அப்படி தான் பண்ணணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கும். ஸோ பிகாஸ் யூ ஆர் என்ன சொல்கிறது, யூத் ஸ்டேஜ் இல்லையா. ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட நிறையா எனர்ஜி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம எனர்ஜியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது யூ வில் ரியலைஸ் திஸ். இப்போ உங்களுக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல. பட் ஆனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கூட போராடணும். ஒன்று வேணும், சரியானது ஒன்று வேணும் அப்படின்னா ஆண்டவர் கூட அதை போராடி நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் திருப்பி வாசிக்கிறேன் உங்களுக்காக. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். நீங்க எது கிளம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றார் அவர். கேட்கிறத கொடுத்துட்டு போங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், அங்க கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம், இஸ்ரவேல் எனப்படும். தேவனோட, அவரே ஆண்டவரே சொல்றார், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. So it was a fight. And who has won? Jacob has won it. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பின்னாடி நிறையா இருக்கலாம், பட் ஆனால் அந்த இடத்துல Jacob has won with God. அப்போ நம்மளாலையும் ஆண்டவர் கூட போராடி ஜெயிக்க முடியும். இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்க, எவ்வளோ ரிச்சாக இருக்கீங்க, என்ன ஹவு எஜுகேட்டட் யூ ஆர், ஹவு வெல்த்தி யூ ஆர், tall or short, doesn't matter. What matters is your action. Okay, all matters is நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ண போறீங்க. இந்த செய்தியோட தலைப்பை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அப்படின்னா, who am I? நான் யாராக ஆக போகிறேன். இந்த கேள்வி எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். நான் யாராக இருக்கேன், நான் என்ன ஆக போகிறேன், எப்படி இருக்க போதீங்க லைஃப், என்னோட ஃப்யூச்சர் அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் ஆண்டவருக்கு தலைப்பாக சொல்லியிருக்காரு. நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆண்டவர் உங்களை கருவிலேயே தெரிந்து கொண்டால் உங்களுக்காக ஸ்ட்ராங்காக ஒரு பிளான் வச்சுருக்கிறார். நீங்கள் அதை பிடிச்சிக்கணும். இப்போ ஆண்டவர் அது சின்ன சின்ன ஹின்ஸில் அங்கங்கே சொல்லியிருப்பார் உங்ககிட்ட முன்னாடியே. நீங்கள் அதனால தான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு முதல்ல கிடைச்ச அந்த சில வாக்குத்தத்த வசனங்களை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு, ஆண்டவர் நீங்கள் எனக்கு இந்த வார்த்தைகளை சொன்னீங்களே, அதனால நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, உங்களுடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்னை ஆசீர்வதியும். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கூட எதை பேசுகிறாரோ அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி சொன்னீங்களே, என்ன இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சில பேட் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுலோ சாலமோனோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, they started really well but ended little bad. ஓகே, இட்ஸ் a very good examples. டேவிட் எடுத்துக்கோங்க, ரூத்தோட எக்ஸாம்பிள் இஸ் ரியலி குட். அப்புறம் மேரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் எதெல்லாம் பைபிளில் படிக்கிறீங்களோ அப்போ ரிலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி முடித்தாங்க.
வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட்? அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்க? வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட்? மேரி என்ன பண்ணாங்க? மேரி ஒரு தேவதூது தான் வந்து சொல்றாரு, அம்மா வயிற்றுல இருக்கிறது ஆண்டவரோட குழந்தை. மேபி இந்த ஜென்ரேஷன்ல அதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க இல்லையா? ஆனா மேரி ஷி பிலீவ். ஒரே ஒரு தான் சொன்னாங்க, ஷி அக்செப்டட் இட் அண்ட் ஷி பிலீவ் இட். அதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இல்லை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கத்தோலிக் மார்க்கம், கத்தோலிக்கில் அவங்கள இன்னும் ஆல்மோஸ்ட் காடாகவே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போதும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குட். அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட கேளு. ஓகே, குட். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். First of all, realize you are really special. You are really special. Really, really special to God. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் மிகவும் மிகவும் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் உங்களோட தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை எனக்காக நினைத்தருளும். என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என் லைஃப் எப்படி இருக்க போகுது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க என்னவா மாறணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாயின் கருவில் நீர் என்னை தெரிந்து கொண்டீங்க. எனக்காக என்ன ஆண்டவரை திட்டம் வைத்திருக்கீங்க? என்னோடு கூட பேசுங்க. நன்றி தகப்பனே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மதிய வேலைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக உங்களை துதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை தகப்பனே கண்ணோக்கி பாருங்க, என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவரே. உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன் தகப்பனே. இந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். இந்த பிள்ளைகளை அப்பா உணர்வுள்ள இதயத்தை தாங்க, பின்வாங்கி போகாத நல்ல இதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை தகப்பனே ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எழுந்து உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நிலைக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிள்ளைகளை தகப்பனே ஒரு விசை கூட ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீதி வலது கருத்தினால் இந்த ஒவ்வொரு பிள்ளையும் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you. ரொம்ப நேரம் எல்லாரும் பசிக்குது நினைக்கல. கேக் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னார் போல ஒரு சீன் வந்துச்சு. அதில் கேக் மாற்றியாச்சு, வேறு டிஷ்ஷு. ஸோ தேங்க்யூ அண்ணா ஃபார் கமிங் அண்ட் பிளஸிங்ஸ். எத்தனை பேர் பிரோஜனமாக இருந்தது? அவன் அண்ணன் சொன்ன ஒரு சீக்ரெட் கண்டுபிடிச்சிருக்கேன், கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த டைமில் கரெக்டான டைமில் ஏசப்பாவை பிடிச்சனால வித்தின் த நைட் ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிச்சயம் செய்வாங்க. அவங்க எத்தனை விசுவாசி ஆமாம், எனக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா கச்சேரி இங்கேயும் உட்காந்துருக்கேன், எங்கேயும் பார்த்தாங்க. ஆமாம், ரொம்ப நல்ல விசுவாசத்தோடு பெரிய காரியத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கற்று நிச்சயம் வாழ்க்கையில் செய்வார். ஸோ வண்டர்ஃபுல். எங்களுக்கு என்ன ஆசை என்னன்னா நீங்களாம் நல்லா பெரிய ஆகி நிறைய இடத்துக்குலாம் போகும்போது நான் பெருமையை சொல்லுவோம், சார் எங்கள் பசங்க வந்துட்டே இருக்கும் அழகாக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 2 minutes நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டேன். நான் இந்த வருஷம் எப்படியாவது நம்ம கேம்புக்கு எதனா ஒரு ட்ரிப்பு போனால் ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு. ஆனால் என்ன போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நாங்கள் என்ன நினைச்சோன்னா ஒரே ஒரு நாள்